வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபி பண்ணால் எத்தனை தோசை உள்ளே போகுதுன்னே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இது கொஞ்சம் செவந்து வரும்போது இதில் 5 வரமிளகாய் காரத்துக்காக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே 10 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். பூண்டு ரொம்ப குட்டியாக இருக்கனால 10 பல் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய பூண்டாக எடுத்திங்கன்னா ஒரு 4 மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சாஃப்டாக வர அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிருச்சு. இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்சியில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இது மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் ஊற்றுற மாதிரி அரைச்சிருக்கேன். இது இருக்கட்டும். அடுத்து இதே கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இதில் தேங்காய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. தக்காளிலாம் சேர்த்துருக்கனால வெறுமனையே சூப்பராக இருக்கும். தேங்காய் இல்லாதனால நீங்கள் லஞ்சுக்கெலாம் கொடுத்து விடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இந்த சட்னியை ரொம்பவே அடிக்கடி பண்ணுவேன். பண்ணுறதும் ஈஸி, அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு எப்போவுமே வீட்டில் இருக்கவங்க நல்லா சாப்பிட்டா நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.